ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸோ நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட்ஜெட்டுக்கு முன்னால் எப்படி நடந்திருக்கு, பட்ஜெட்டுக்கு அதுக்கப்புறம் எப்படி நடந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நல்லா வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். பட்ஜெட்டை நீங்கள் ட்ரேட் எடுத்துடாதீங்க, ரொம்ப ரிஸ்கி, சடன் ஃபால் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக மார்க்கெட் நல்லா ப்ளஸில் தான் முடிச்சிருக்கான். செவ்வாய் புதன் வேணும். ஆனால் 3 நாளுமே பார்த்தீங்கன்னா இறங்கி தான் ஏறி இருக்குங்க. அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். 27ஆந்தேதி செவ்வாய்க்கிழமையில் மார்க்கெட்டை வந்து இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஏறி ப்ளஸில் முடிச்சிருக்கான். அதே தான் 28ஆந்தேதி மார்க்கெட்டு பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு 2 மணிக்கு மேலே திரும்ப ப்ளஸில் முடிச்சிட்டான். 29ஆந்தேதி பாருங்கள், அடுத்தவொன்னே ஒரு 100-150 பாயிண்ட் இறங்கி தான் அதுக்கப்புறம் ஏறி இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து இறங்கிட்டோன்னா ஏறுவான்ற கான்செப்டில் நான் வந்து 11 மணிக்கு மேலே தான் எடுத்தேன். சரி சைடு இருந்தாலும் இந்த பாட்டம் லெவலில் இது பண்ணிவிட்டு இதில் வந்து டவுன் அப் ஆகணும். ஸோ நான் எடுத்து பார்த்த விட ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஆட்டம் காட்டினா வச்சு இன்றைக்கி பட்ஜெட்டு ப்ராப்ளம், திடீர்னு ஏறும் இறங்கும், என்ன சண்டே ஸ்பைக் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் வெளியே வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏறி இருக்கான். ஸோ திரும்பி அதுக்கப்புறம் ஒரு புட்டில் எடுத்ததான் ஒரு 4 பாயிண்டில் வெளியே வந்துட்டேன். சரி ஓகே, இல்லை இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்டு லாஸ்ட்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ட்ரேடு பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸாக, நான் செகண்ட் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் பிடிச்சி ப்ராஃபிட்டில் வந்துருங்க. 234 ரூபா ப்ராஃபிட்டு. அது 340 ரூபா ப்ராஃபிட் வேணும், 100 ரூபா லாஸு. ஸோ டேக்ஸ் ஒரு 130 ரூபா போனால் ஒரு 100 ரூபா இன்றைக்கி எடுத்த மாதிரி. ஏன்னா வீக்கெண்டு ஃபீலிங்காக இருக்கக்கூடாது. எப்பவுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா லாஸ் ஆனால் உங்களுக்கு அந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா ஒரு நரக வேதனை மாதிரி ஃபீல் ஆகும் ஒருத்தருக்கு. அது முக்கியமாக பிகினர்ஸு, புதுசாக வரவங்கெல்லாம். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். சண்டெல்லாம் தூங்க கூட மாட்டேன் தெரியுங்களா. அவ்வளோ வெள்ளிக்கிழமைனா மோஸ்ட்டாக லாஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சளும் ட்ரேடு பண்ணாமட்டோம்னா அப்படிலாம் கரெக்டான ட்ரேடில் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிடிச்சிருக்கேன். டைம் பாருங்கள், 11:01 2:01 இதாங்க நான் பண்ண ட்ரேடு. ஸோ பாருங்கள், ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை நிலவரங்கள். அது எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பாருங்கள், நேற்று நல்லா மூவ்மெண்ட்டை கொடுத்தா இன்றைக்கி பாருங்கள் சில்வர்லாம் சும்மா 24%, 1 லட்சம் பாயிண்ட் இறங்கியிருக்குங்க சில்வர். இந்த சொல்லுவாங்களே கமோடிட்டி ட்ரேடிங்கில் வந்து ஆக்சுவலாக புட் சைடில் இருந்தாங்கன்னா இந்த 10 நாளும் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் மார்க்கெட்டை. ஸோ நம்ம கமோடிட்டி பற்றி தெரியாது, அதனால் வந்து அந்த ட்ரேட் நான் எடுத்ததில்லை. ஒன்லி வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பேடிஎம்லேயோ இல்லை கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்துங்க இப்படி இருக்குது மார்க்கெட் நிலவரத்தை. கரெக்டாக மந்த்லி சார்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். 4 ஹவர்ஸ் கேண்டில் 25,000 கரெக்டாக நிற்கிறான். அதில் வந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே தான் போயிருக்கு. கீழே வரலாமா இல்லை மேலே போகாமான்றது பட்ஜெட்டுக்கு அப்புறம் தெரியும். வாட்ச் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம்னாலே கொஞ்சம் ரெட்டு தான். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ஓகே, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.